நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு செல்வந்தர் வீட்டில் ஒருவர் காவலாளியாக வேலை பார்த்து வந்தார். முதலாளி கேட்டிற்கு வரும்போது ஓடி சென்று கேட்டை திறந்து அவருக்கு வணக்கம் சொல்வது அந்த காவலரின் வேலை. ஆனாலும் ஒரு நாள் கூட அந்த முதலாளி பதில் எதுவும் கூறவும் கிடையாது, நன்றி எதுவும் சொன்னதும் கிடையாது, பேசியது கூட கிடையாது. காவலாளி முகத்தை ஏறெடுத்து பார்ப்பதும் கிடையாது. சொற்ப சம்பளத்தில் வேறு வழி இல்லாமல் அந்த காவலாளி அந்த வீட்டின் காலம் தள்ளிக்கொண்டு இருந்தார். ஒரு நாள் பசியோடு அந்த காவலாளி வீட்டுக்கு வெளியே உள்ள குப்பை தொட்டியில் வீசப்பட்ட உணவுகள் எதுவும் இருந்தால் எடுத்து சாப்பிடுவோம் என்று முடிவே எடுத்துவிட்டார். பசி கொடுமை பாடாய்ப்படுத்தியது அவரை. அதனால்தான் அந்த முடிவு எடுத்தார். முதலாளியின் வீட்டு வாசலில் இருந்த குப்பை தொட்டியில் அந்த காவலாளி உணவை தேடிக்கொண்டு இருந்த போது மாடியிலிருந்து முதலாளி அதனை கண்டுவிட்டார். கொஞ்சம் சிந்தித்தார். அந்த காவலாளி கண்களில் படும்படி சில பழங்களை அந்த குப்பை தொட்டியில் போடும்படி தன் வீட்டு வேலையாளை பணித்தார் முதலாளி. முதலாளி எதிர்பார்த்தபடி பழங்களை எடுத்துக்கொண்டார் காவலாளி. அடுத்த நாள் அதே இடத்தில் திரும்பவும் காவலாளி உணவை தேடிய போது புதிய சுத்தமான உணவுகள் நல்ல பேக்கிங்கில் ஒரு பையினுள் அங்கே இருந்தது. காவலாளி சந்தோஷத்தில் எங்கிருந்து வந்தது என்று கூட பார்க்காமல் எடுத்துச் சென்றார். இவ்வாறே தினமும் அதே இடத்தில் ஒரு பை இருக்கும். அந்த பை நிறைய உணவுப் பொருட்களும் இருக்கும். அவரும் அதை தவறாமல் எடுத்து தன் மனைவி குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தார். மனதின் ஓரத்தில் எந்த முட்டாள் இப்படி தினமும் உணவை எங்கே போட்டு செல்கிறார் என்ற கேள்வி காவலாளி மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. சம்பளம் குறைவு என்றாலும் 3 வேளை உணவு தனக்கும் தனது குடும்பத்திற்கும் கிடைப்பதால் அந்த காவலாளிக்கு பெரிய வாழ்வாதார சிக்கல் எதுவும் தோன்றவில்லை. அதற்கு பிறகுதான் விதி வழியானதுதானே. திடீரென்று ஒரு நாள் அந்த செல்வந்தர் முதலாளி இறந்து விட்டார். அன்று அங்கே உணவு பொட்டலத்தை தேடினார் காவலாளி. உணவு அங்கே இல்லை. ஒருவேளை வேறு யாரேனும் எடுத்திருப்பாரோ என்று நினைத்து சமாதானமாகிவிட்டார். 2ஆம் நாள் பார்த்தார். அன்றும் உணவு இல்லை. 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள் என்று பொறுத்து பார்த்தார். உணவு அங்கே இருப்பதற்கான அறிகுறி கூட இல்லை. திரும்பவும் காவலாளி குடும்பத்திற்கு வறுமை வந்துவிட்டது. தனக்கும் தன் குடும்பத்திற்கும் உணவளிக்க பெரும் கஷ்டத்துக்கு ஆளானார். அந்த வீட்டில் கிடைத்த சொற்ப சம்பளம் போதவில்லை. கடவுள் கொடுத்த உணவும் வேறு அவருக்கு கிடைக்கவில்லை. இந்த காலகட்டத்தில் பயங்கர கொடுமையாகும். ஒரு முடிவுக்கு வந்தவராக தனது முதலாளி அம்மாவிடம் போய் நின்றார் அந்த காவலாளி. தனக்கு ஒன்று சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கவும், இல்லை தனக்கும் தன் குடும்பத்திற்கும் 2 வேளையாவது உணவு கொடுக்கவும், அப்படி செய்தால் வேலையில் இருப்பதாகவும், இல்லையெனில் வேலையை விட்டு விடுவதாகவும் மன்றாடினார். வீட்டு அம்மாவிற்கு காவலரை பார்க்க பாவமாக இருந்தது. சிறிது நேரம் அமைதி காத்தாள். பிறகு கேட்டார் அந்த காவலரை பார்த்து, இதுவரை எப்படி இந்த சொற்ப சம்பளத்தில் நீ சமாளித்தாய் உன் குடும்பத்தை? எனக்கு பதில் சொல் என்று கேட்டார். இப்போது சமாளிப்பதில் உனக்கு என்ன சங்கடம்? அதையும் சொல் என்று கேட்டாள். வேறு வழி இல்லாமல் அந்த காவலாளி அனைத்து உண்மையையும் சொன்னார். அதாவது அவர்கள் வீட்டிற்கு அருகில் தினமும் குப்பை தொட்டியில் உணவு கிடைத்ததாகவும் இப்போது அது இல்லாததால் தானும் தன் குடும்பமும் வாடுவதையும் சொன்னார். உடனே அந்த அம்மா கேட்டால், எப்போதிலிருந்து உணவு பை அங்கே இல்லை என்று. அதற்கு அவர், முதலாளி இறந்த நாளிலிருந்து உணவு பொதி அங்கே இல்லை என்று சொன்னதும் முதலாளி அம்மா ஓ என்று அழ ஆரம்பித்து விட்டார். இதனை பார்த்த காவலாளி முதலாளியை நினைத்து அம்மா அழுவதாக நினைத்து கொண்டார். இந்த நல்ல குடும்பத்தை விட்டு போக வேண்டுமா? இதே சம்பளத்திற்கே கஷ்டப்பட்டாவது இன்னும் சில காலம் இங்கே இருக்கலாம். உணவு இங்கே கொடுக்கவில்லை என்றாலும் கூட என்று ஒரு முடிவுக்கு வந்து அதை அம்மாவிடம் கூறினார். அதற்கு வீட்டம்மா, நான் அழுத காரணம் வேறு. உனக்கு ஒன்று தெரியுமா? என் கணவர் தினமும் 5 பேருக்கு உணவளித்து வந்தார் ஒரு கடமையாக. அதில் 4 பேரை நான் ஏற்கனவே கண்டுபிடித்து தொடர்ந்து அவர்களுக்கு மீண்டும் உணவளித்து வருகிறேன். அந்த 5வது நபரைத்தான் நான் இத்தனை நாள் தேடிக்கொண்டிருந்தேன். அந்த நபர் நீதான் என தெரிந்து கொண்டதும் சந்தோஷத்தில் அழுகிறேன் என்று கூறினாள். நான் தினமும் தவறாமல் வணக்கம் சொல்லியும் ஏறெடுத்தும் கூட பார்க்காத நம்ம முதலாளியா இப்படி நமக்கு உணவு தந்தார் என நம்பவே முடியவில்லை என்றார். இருந்தாலும் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் உணவு பிரச்சனை தீர்த்ததில் மகிழ்ச்சியே என்று யோசித்தபடியே சென்றார் அந்த காவலாளி. அன்று உணவு அவருக்கும் குடும்பத்திற்கும் காவலாளி கையில் கொடுக்கப்பட்டது. அடுத்த நாள் முதல் முதலாளியின் மகன் தினமும் காவலாளியின் வீடு தேடி வந்து உணவு பையை காவலாளியின் வீட்டில் கொடுத்து சென்றான். வீட்டு வாசல் குப்பை தொட்டியில் உணவை வைக்கும் பிசினஸ் முறையெல்லாம் இல்லை. காவலாளியோ வீட்டில் உள்ளவர்களோ நன்றி எப்படி சொல்லியும் முதலாளி மகன் அதற்கு எந்த பதிலும் சொல்லாமலேயே சென்று கொண்டிருந்தான், அவனது தந்தையைப் போலவே. ஒரு நாள் முதலாளியின் மகன் வீடு தேடி வந்து
கையில் உணவு பையை கொடுக்கும்போது வழக்கம் போல நன்றி சொன்னார் அந்த காவலாளி. அதற்கு அங்கிருந்து எந்த பதிலும் வரவே இல்லை. பொறுத்து அந்த காவலாளி பார்த்து ஒரு நாள் பொறுமையை இழந்து மிகவும் உரத்த குரலில் தன் வீட்டு கதவை தட்டியபடி நன்றி ஐயா என்று சொன்னார். எதர்ச்சியாக திரும்பி பார்த்த முதலாளி மகன், எனக்கும் என்னுடைய தந்தையைப் போலவே காது கேட்காது, 2 காதும் சரியில்லை என்று சொல்லி வீட்டிற்கு திரும்பி போனான். காவலாளிக்கு இருந்த முதலாளி ஏன் தன்னிடம் இதுவரை எதுவும் பேசாமலும் சொல்லாமலும் அமைதி காத்தார் என்பதன் அர்த்தம் புரிந்தது. தன் முதலாளியைப் போல் அந்த நல்லவரை இருமாப்பு பிடித்தவர் என்று இதுவரை நினைத்தோமே என்ற குற்ற உணர்ச்சியில் முதல் முறையாக அவரை நினைத்து அழ ஆரம்பித்து விட்டார் அந்த ஏழை காவலாளி. எதையும் யாரையும் வெளித்தோற்றத்தில் பார்த்து நம்பி முடிவெடுத்து விடக்கூடாது. நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் வெவ்வேறு விதமான போராட்ட களத்திலே வாழ்க்கையை தள்ளுகிறார்கள் என்றால் மிகையாகாது. இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லோருக்கும் நன்றி. இந்த வீடியோ பத்திர கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய வீடியோ இருக்கு, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.